சென்னை பொத்தூரில் உள்ள ஆம்ஸ்ட்ராங் நினைவிடத்தில் அவரது முழு உருவ சிலையானது திறக்கப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாயின் தாயார் டாக்டர் கமலா தாய் கவாய் ஆம்ஸ்ட்ராங்கின் சிலையை திறந்து வைத்திருக்கிறார். ஆம்ஸ்ட்ராங்கின் முதலாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சியானது தற்போது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. சென்னை பொத்தூரில் உள்ள ஆம்ஸ்ட்ராங் நினைவிடத்தில் அவரது முழு உருவ சிலையானது திறக்கப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாயின் தாய் டாக்டர் கமலா தாய் கவாய் ஆம்ஸ்ட்ராங் சிலையை திறந்து வைத்துள்ளார். ஆம்ஸ்ட்ராங்கின் முதலாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சியானது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. சென்னை புத்தூரில் உள்ள ஆம்ஸ்ட்ராங் நினைவிடத்தில் அவரது முழு உருவ சிலையானது திறக்கப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாயின் தாய் டாக்டர் கமலா தாய் கவாய் ஆம்ஸ்ட்ராங் சிலையை திறந்து வைத்துள்ளார். சென்னை பொத்தூரில் உள்ள ஆம்ஸ்ட்ராங் நினைவிடத்தில் அவரது முழு உருவ சிலையானது திறக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுப்பிரமணியன். வணக்கம் சுப்பிரமணியன், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். நினைவு நாள் அனுசரிக்கப்படுவதையொட்டி அவருடைய நினைவிடத்தில் தற்போது நினைவேந்தல் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக ஆம்ஸ்ட்ராங்குடைய சிலை திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. வெண்கல சிலையான ஒரு சிலை திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் அவர்களுடைய தாயார் இந்த டாக்டர் கமலா தாய் கவாய் இந்த சிலையை திறந்து வைத்திருக்கிறார். நினைவேந்தல் நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக புத்த பிட்சுகளுடைய சடங்கு நிகழ்ச்சி நடந்தது. அதன் பிறகு இந்த சிலை என்பது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த நிகழ்ச்சிக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் வருகை தர தொடங்கி இருக்கிறார்கள். குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன், நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் இங்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது, பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் புத்த பிட்சுகள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி பொற்கொடி புதிய கட்சியை அறிவிக்க இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. அதற்கான அறிவிப்பு இன்னும் சிறிது நேரத்தில் வெளியாக இருப்பதாக கூறப்படுகிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சுப்பிரமணியன்.